முருகன் பிறந்த கதை. அசுரர்களின் அரசன் சூரபத்மன் மிகுந்த தவம் செய்து பிரம்மனிடமிருந்து வரம் பெற்றான். அந்த வரத்தின் பலத்தால் தேவர்கள் மற்றும் மனிதர்களை அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். உலகம் முழுவதும் அச்சம் நிலவியது. அந்த துன்பத்தால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சிவபெருமானை நாடி அவரிடம் உதவி கேட்டனர். உலகத்தை காப்பாற்ற ஒரு வீரன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினர். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் தனது 3வது கண்ணை திறந்தார். அதிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி தேவன் எடுத்துக்கொண்டு கங்கை நதியில் விட்டார். கங்கை அவற்றை சரவண பொய்கைக்கு கொண்டு சென்றது. சரவண பொய்கையில் அந்த தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக மாறின. 6 கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஆறுமுகன் முருகனாக உருவாக்கினார். பின்னர் முருகன் வளர்ந்து சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு அவனை அழித்து உலகத்தை காப்பாற்றினார்.